திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது. போதகர் இறைவனை பற்றி மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் ஒரு சிலர் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். இதை தடுப்பதற்கு கோவிலிலிருந்து ஒரு மனிதர் சென்றார். அவர் அவர்களிடம், குருவின் போதனைகளை கவனிக்காமல் பட்டாசு வெடித்து இடையூறு செய்கிறீர்களே, இதை நிறுத்துங்கள் என்றார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மனிதர்கள் அவரோடு சண்டையிட்டு அவரை கொலை செய்தார்கள். திருவிழா நேரத்தில் கொலை நடந்தது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் அந்த கோயிலில் இருந்தான். கொலை நடந்த செய்தி அறிந்ததும் அவன் மனதில், இறைவனுக்கு திருவிழா கொண்டாடும் இந்த நேரத்தில் ஏன் கொலை நடந்தது, கடவுள் அந்த மனிதனை ஏன் காப்பாற்றவில்லை என்ற சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டது. உடனே அவன் ஒரு துறவியிடம் சென்று நடந்தவற்றை கூறி, கடவுள் ஏன் அவனை காப்பாற்றவில்லை, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். அதற்கு துறவி அவனிடம் ஒரு கதையின் மூலம் விளக்கினார். ஒரு ஊரில் பக்தியுள்ள ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு சொந்தமான இடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்தில் கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் தங்கிக் கொள்ள அனுமதி கொடுத்திருந்தாள். 10 வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் மதில் சுவர் ஒன்றை அவன் கட்டினான். இதை கேள்விப்பட்ட பெண் உரிமையாளர் அவனிடம் கோபப்படாமல், என்னுடைய இடத்தில் நீங்கள் தங்கிக் கொள்ள சில நாட்கள் அனுமதி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் அதில் மதில் சுவர் கட்ட வேண்டாம், அதை இடித்து விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். உரிமையாளர் சொன்னதை கேட்காமல், தான் 10 வருடங்கள் அந்த இடத்தில் வாழ்கிறேன், எனக்கு அனுமதி வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தான். வழக்கை விசாரித்த நீதிபதி நிலம் உரிமையாளருக்கே சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கினார். தோல்வி முகத்தோடு நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த அந்த மனிதனை உரிமையாளர் சந்தித்தார். இந்த வழக்குக்காக எவ்வளவு பணம் செலவு செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன் 10,000 என்றான். அந்த 10,000 ரூபாயை நானே தருகிறேன், நீங்கள் மீண்டும் என்னுடைய இடத்தில் வந்து தங்கிக் கொள்ளலாம், ஆனால் மதில் சுவர் மட்டும் அதில் கட்டாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். உரிமையாளருக்கு விரோதமாக ஒன்றை அவன் செய்த போதும் உரிமையாளர் அவனை பழிவாங்காமல் அன்பை வெளிப்படுத்தினார். இந்த உலகில் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே மக்கள் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார்கள் என்று கூறி துறவி தன் கதையை முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் சிறு விஷயத்திற்கும் கடுமையாக கோபப்படுகிறோம். நமக்கு சொந்தமான நிலத்தில் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் ஒன்றை செய்தால் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று சிறிது யோசித்து பாருங்கள். கோபத்தில் கொலை செய்த எத்தனையோ மனிதர்களை நாம் அறிந்திருக்கிறோம். வசதி படைத்த மனிதர்கள் பலர் உயிரை விட்டதற்கு காரணம் நான் என்ற ஆணவம் ஆகும். எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அமைதியாக இருப்பதை விட எதையும் செய்ய முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுதும் கூட யாருக்கும் தீமை செய்யாமல் பயபக்தியாய் இருக்கும் மனமே ஆபத்து நேரத்தில் உன்னை காப்பாற்றும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் யாரை தண்டிக்கிறார், அழிக்கிறார் என்று கணக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய எண்ணமும் செயலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறதா என்று பார்ப்பது அவசியமான ஒன்றாகும். முக்கியமாக உங்கள் எண்ணம் சரியில்லை என்றால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் யாரையும் அழிப்பதில்லை. மனிதனுடைய அழிவிற்கு அவனுடைய எண்ணமே காரணமாகும். நீங்கள் இப்பொழுது பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு உங்கள் எண்ணமே காரணம். அதே நேரத்தில் இந்த உலகில் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்கள் எண்ணங்களைப் போல யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துன்பத்திலிருந்து கடவுள் ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்று கேள்வி கேட்பதை விட அந்த துன்பம் ஏற்படுவதற்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணமாக இருக்கிறீர்கள் என்ற புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவரையும் அன்பு செய்யுங்கள், மனதார மன்னியுங்கள். அன்பு இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அதில் பயனில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.